நமஸ்காரம். நம்ம ஒரு 2-3 வாரமாக உபனிஷத் கேரக்டர்ஸுங்கிற டைட்டில், ஓவரால் டைட்டில் கொடுத்து we we have we have been discussing about characters in the Upanishads. அதைத்தான் ஒரு 3 வாரமாக பார்த்துட்டுருக்கோம். இன்றைக்கி 3வது வாரம். ஸோ இதில் கிட்டத்தட்ட ஒரு 4-5-6 உபனிஷத்து நம்ம அதில் உள்ள முக்கியமான கேரக்டர்ஸை நம்ம பார்த்துருவோம். அதில் இன்னைக்கு நம்ம ஆரம்பிக்கிறது ஒரு அழகான ஒரு உபனிஷத், நச்சிகேத உபனிஷத்துன்னு சொல்லுவா. பட் ஆக்சுவலி அதனுடைய பேர் கதோபனிஷத். இந்த கதோபனிஷத்தை பற்றி இந்த நச்சிகேதஸ்ங்கிற கேரக்டரை பற்றி சொல்லும்போது சுவாமி விவேகானந்தர் அவருக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு உபனிஷத்து. அதனுடைய அதை அவர் குழந்தைகள், ஒவ்வொரு குழந்தைக்கும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு கதை அப்படின்னு சொல்லுவார். அதில் நச்சிகேதன் என்கிற ஒரு பையனை பற்றி வருது. அப்போ அவர் சொல்லுவார், சம்ஸ்கிருதத்தில் நிறைய வார்த்தைகள் உங்களுக்கு எக்ஸாக்டாக வேறு லாங்குவேஜில் டிரான்ஸ்லேட் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த வேர்ட்ஸ் ஸ்ரத்தா அப்படிங்கிறத சொன்னோம்னா, இப்போ மலையாளத்தில் சொல்லும்போது ஸ்ரத்திக்கா அப்படின்னு சொன்னால் ஸ்ரத்திச்சு கேட்கணும்னா கவனமாக கேளு, தமிழில் கவனம் அப்படின்னு வரும். இந்த ஸ்ரத்தாங்கிறதுக்கு இதுக்கு எல்லாத்துக்கும் மீறின ஒரு அர்த்தமும் இருக்குது. டெலிஜென்ஸு, பேஷன்ஸு, பேஷன்ஸ், உன்னை தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக உள்ள ஒரு வேகம், அதற்காக எந்த தியாகமும் செய்யக்கூடிய ஒரு தன்மை, அது இந்த ஸ்ரத்தாங்கிற வார்த்தை. இது எல்லாமே அதுக்குள்ளே அடக்கம். இப்போ இங்கிலீஷில் நம்ம பார்த்தோம்னா டெலிஜென்ஸ்வோம், ஹார்ட் ஒர்க்கிங்வோம், இதே வேலையாக இருப்போம். அதே மாதிரிலாம் தவம் சொல்லுவோம். அது ஒன்றும் இல்லை. ஸ்ரத்தா இஸ் ஸ்ரத்தா. இந்த ஸ்ரத்தாக்கு ஒரு உருவகம் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் சுவாமி விவேகானந்தர் கொடுக்குற பேர் நச்சிகேதன். இட் இஸ் தி ஸ்டோரி ஆஃப் எ ஸ்மால் பாய் ஆஃப் 7 or 8. பூனை போட்டாச்சு. ஒரு முனிவருடைய பையன், வாஜிஸ்ரவஸ் அப்படிங்கிற ஒரு முனிவர், அவருடைய பையன் இவன். இதில் குரு யாருன்னு சொன்னால் ரொம்ப ரேர், அதாவது யுனீக் குரு அண்ட் யுனீக் சிஷ்யனை நாம் இதில் பார்க்க முடியும். யமன் குரு, சிஷ்யன் இந்த நச்சிகேதன் என்கிற 7 வயசு பையன், 7-8 வயசுக்குள்ளே இருக்கும். கதைக்குள்ளே போகிறோம். வாஜிஸ்ரவஸ் என்கிற முனிவர் விஸ்வஜித் அப்படிங்கிற ஒரு யாகம் பண்ணணும் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். அந்த யாகம், எந்த யாகமுமே நம்ம பார்த்தோம்னா, ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி யாகம் பண்ணுறதுக்குள்ள ரைட் அப்படின்னு பார்த்தோம்னா, ரைட்ங்கிறத விட வசதி யாருக்கு இருக்கும்னா க்ஷத்திரியர்களுக்கு, அரசர்களுக்கு தான் இருக்கும். ஏன்னா அதுக்கான ஒரு ஆழ்படைகள், வசதிகள், அப்புறம் பண வசதி, செல்வ வசதி எல்லாமே அவள் கமாண்டிங் ஒரு பொசிஷனில் இருக்கிறதுனால அவளால் பண்ண முடியும். ஆனால் முனிவர்கள் அவளும் பண்ணுவா. நான் சனகாதி முனிவர்கள் பண்ணுறது, அப்புறம் சௌனகாதி முனிவர்கள் யாகம் பண்ணுறது, இதெல்லாம் பற்றி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா. அவளுக்கு சூத பௌராணிகர் கதை சொல்கிறது, இதெல்லாம் நம்ம நைமிசாரண்யத்தில் நடக்கிறதெல்லாம் கேட்டிருக்கோம். அவளும் பண்ணுறது உண்டு. பட் மெயின்லி ஏன் அரசர்கள் பண்ணுவா அப்படின்னு சொன்னாக்கா, அவளுக்கு அதுக்கு வேணுங்கிற செல்வம் கிடைக்கும். 4 இடத்துல போய் யுத்தம் பண்ணி, எப்படி ராஜசூய யாகத்துக்காக பாரதம் பூராவும் அவள் போய் கப்பம் வாங்கிட்டு வரா. அங்கங்கே இருந்து யுத்தம் பண்ணியும் அல்லாமலும் அவள் பிரதர்ஸ் வாங்கிட்டு வரா. அப்புறம்தான் அந்த இது ஆரம்பிக்கிறது, யஜ்ஞமே ஆரம்பிக்கிறது. ஸோ அது மாதிரி இந்த வாஜிஸ்ரவஸ் இந்த யஜ்ஞத்துக்கு ஆசைப்படுறார். விஸ்வஜித் என்கிற யாகம் பண்ணுறார். இப்போ யாரே யாகம் பண்ணுறான்னு சொன்னால் மற்ற முனிவர்கள் உடனே வருவாள். என்னால் முடியாது, ஒன்றால் முடியாது. அங்கே அவள் செல்வத்தையோ அதுக்கான குரு தட்சிணை என்ன கொடுப்பா, எவ்வளோ வரும்படி வரும் அப்படின்னு நினச்சிட்டு வரமாட்டாள். ஹோதாவாகவும் அத்வரியுவாகவும் அவள் உட்காரத்துக்கு தயாராக ஆச்சரியமாக ஆசையோடு வருவாள். பிகாஸ் தே ஆர் பார்ட்டிசிபேட்டிங் இன் எ கைங்கரியம் அப்படிங்கிற எண்ணத்தோட. ஸோ அதனால் எல்லோரும் வர, நல்லபடியாக யாகம் நடக்கிறது. இந்த பையன் இதெல்லாம் பார்த்துன்னு அவனுக்கு ஒரே சந்தோஷம். எங்கள் அப்பா இவ்வளோ அழகான யஜ்ஞம் பண்ணுறாரே அப்படின்னு சொல்லி அவன் அதுக்கு வேணுங்கிற கைங்கரியங்கள், புஷ்பங்கள் பறித்து கொடுக்கறது, அப்புறம் சாலையில் அவளுக்கு உதவியாக இருக்கிறது, ஒரு நெய்யை கொண்டு கொடுக்கறது, அந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள் அந்த பிள்ளை ஓடி ஓடி செய்கிறான். ஸோ யாகம் முடிஞ்சால் எல்லாருக்கும் தானம் கொடுக்கணும். தானம் கொடுப்பதுங்கிறது எனி யாகம், ஆற்றுல பண்ணுற ஒரு சின்ன நட்சத்திர ஹோமம் பண்ணினா கூட ஏதோ ஒரு தானம் 4 பேருக்கு கொடுக்கணும். ஒரு சஷ்டியுப்த பூர்த்தியோ ஏதோ ஒன்று பண்ணினோம், ருத்ர ஏகாதசி பண்ணினோம்னா தானம் கொடுக்கணும் அப்படின்னுலாம் இருக்கு இல்லையா. அது மாதிரி
தானங்கள் கொடுக்கறத சந்தர்ப்பம் வரும்போது இந்த பையன் பார்த்துட்டு இருக்கான். ஆனால் என்ன ஆகிடுதுன்னா, இந்த இந்த முனிவர் என்ன பண்ணுறார், எலும்பு தோலுமா இருக்கக்கூடிய பசுக்கள், கறவை வத்தி போன பசுக்கள், அப்புறம் வெறும் தரிசு நிலமாக இருக்கக்கூடிய பூமி, தனக்கு எதெல்லாம் உதவாதோ அதெல்லாம் அவர் தானமாக கொடுக்கறத அந்த பையன் பார்க்குறான். அந்த சின்ன வயசில் அந்த பையனுக்கு அந்த மெச்சூரிட்டி ஆஃப் தாட் இருக்கிறதுனால அவன் என்ன பண்ணுறான், அவன் அதனால என்ன பண்ணுறான்னு சொன்னால், இந்த அப்பா பண்ணுறது சரியில்லை அப்படின்னு அவனுக்கு தோணுறது. இப்போது ஜெனரலாக சொல்கிறோம், ஒரு வஸ்திரதானம் கொடுக்குறோம், அதை கொடுக்குறோம், இதை கொடுக்குறோன்னு சொல்லிட்டு ஒரு நவராத்திரிக்கு ஒரு ப்ளவுஸ் பீஸையோ எதையோ கொடுக்குறான். அதை கொடுக்கும்போது அவன் என்ன கொடுக்கறது, பிரத்தியாருக்கு உதவியாக இருக்கக்கூடியதாக கொடுக்கணும் இல்லையா? அப்போ என்ன பண்ணுறா, அந்த கொடுக்குற ப்ளவுஸ் பிட் ஒன்றா அது வஸ்திரதானம் கொடுக்கணுங்கிறதுக்காக கொடுக்கக்கூடாது, அது அவர்களுக்கு உதவணும். தனக்கு தேவையில்லாத புடவையோ இன்னொன்னையும் கொடுக்கறதுல என்ன பலன் இருக்க முடியும்? இப்படி என்னாகும், சில சமயங்களில் இந்த ரவிக்கு துணி அப்படி சுற்றி 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 திருப்பி கொடுத்த வாழ்க்கையை சேர்றதும் உண்டு. அந்த மாதிரியான கதைகளை நம்ம பார்க்குறோம், நிஜமாவே நடந்தும் இருக்குது. அது மாதிரி இவர் இப்படி கொடுத்த உடனே இந்த பையனுக்கு இதுக்கு என்ன பலன் கிடைக்க போகிறது? உபயோகம் இல்லாத பசுக்களையும் நிலத்தையும் எல்லாம் இவர் கொடுத்ததுனால இவருக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு அந்த பையனுக்கு தோணுறது. அதனால் அவன் என்ன பண்ணுறான், அப்பா கிட்ட போய், அப்பா நீங்கள் எல்லாத்தையும் தானம் கொடுக்குறீங்களே, என்ன யாருக்கு நீங்கள் தானம் கொடுக்க போகிறீங்கன்னு கேட்குறான். பிகாஸ் நானும் உபயோகம் இல்லாதவனாக இருந்துட்டு போகிறேனே அப்படிங்கிற எண்ணத்தில் அவன் கேட்குறான். ஒரு தரம் கேட்குறான், 2 தரம் கேட்குறான். இந்த அப்பா கவனிக்கலை, ஏன்னா அவருக்கு அந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்லணும்னு தெரியல. ஸோ இந்த மாதிரி கொடுக்குறேன் இல்லையா, என்ன யாருக்கு கொடுக்க போகிறேன், யாருக்கு கொடுக்க போகிறேன்னு கேட்டுனே இருந்த உடனே ஒரு ஸ்டேஜில் ஹீ கெட்ஸ் வெக்ஸ்டு. அவர் என்ன பண்ணுறார், ஒரு கோபத்தில் உன்னை யமனுக்கு கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிடுறார். பிராமணர் அதில் பிரம்ம இதோடு இருக்கக்கூடியவர், அதாவது அந்த அக்னிஹோத்திரம் பண்ணி அதுவும் யாகம் பண்ணி நல்ல முழு பியூரிஃபைடு பாடியாக இருக்கக்கூடியவர், மனசோடு இருக்கக்கூடியவர். இந்த மாதிரி சொன்ன உடனே அது பலிக்கும். அந்த பையனுக்கும் அப்பா சொன்னதை உடனே நிறைவேற்றணும், அவருடைய வாக்கு பொய்யாகக்கூடாது அப்படின்னு தோன்ற காரணத்தினால அந்த பையன் என்ன பண்ணுறான், யமனை தேடிந்து கிளம்புறான். நீ என்ன யமனுக்கு கொடுக்க போகிற இல்லையா, நான் போகிறேன் போ அப்படின்னு சொல்லிட்டு அவன் யமப்பட்டணத்துக்கு, அதாவது பாதாள லோகத்துக்குன்னு தான் அதில் போட்டிருக்கு. அப்படியே யமனை தேடிண்டு இருண்ட வழிகளோட பயம் இல்லாமல், வைல்டு அனிமல்ஸ் இருக்கக்கூடிய என்னெல்லாமோ இருக்கும், ஆனால் அதெல்லாம் பற்றி கவலையே படல அந்த பையன். ஹி ஹாஸ் ஒன்லி ஒன் தாட், யமனை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்பிடுறான். கிளம்பி பல நாட்கள் நடந்து, ஆகாரம் கிடையாது, ஒன்றும் கிடையாது, அந்த அரண்மனைக்கு யமனுடைய வாசஸ்தலத்துக்கு சேரணும். அப்படி வந்த உடனே பார்த்தா சமயத்தில் அந்த நேரத்தில் பார்த்து யமன் அங்கே இல்லை. அவர் தன்னுடைய அப்பாவான சூரியனுக்கு பாத பூஜை பண்ணுறதுக்கோ எதுக்கோ போயிருக்கார். அவர் சேர்றதுக்கு 3 நாள் ஆகும். பிகாஸ் இது பாதாள லோகம், அது சூரிய மண்டலம் இல்லையா? ஸோ அவர் அங்கே போயிருக்கார். அந்த சமயத்தில் இவன் போய் சேர்றான்னா ஒத்துரம் இல்லை. அதனால பூட்டி கிடக்கிற அந்த மாளிகையினுடைய வாசலும் அவன் பாட்டில் உட்காந்து கவனிப்பார் இல்லை. அங்கே இருக்கக்கூடிய சேவகர்கள் கூட இது யார் என்ன அப்படின்னு தெரியல, அவ பேசாமல் விட்டு விட்றான். 3 நாள் முடிஞ்சு யமன் திரும்பி வரான். திரும்பி வந்தால் பருப்பு தேங்காய் மாதிரி வாசலில் ஒரு இத்தினூண்டா ஒரு பையன் உட்காந்துருக்கு. அதை பார்த்த உடனே இவனுக்கு ஆச்சரியமாக இருக்குது. யமன்கிறவனை பற்றி நமக்கு ஒரு இமேஜினேஷன்லாம் இருக்கும் இல்லையா? யமகிங்கரர்களை பற்றி நம்ம புஜங்கத்தில் படித்தோம் நிறைய. அது அஜாமிள கதையிலெல்லாம் வருமே, பயங்கரமாக கிங்கரர்களே பயங்கரமாக இருப்பான். யமன் எவ்வளோ கருத்த உடம்போட, ரொம்ப பெரிய உடம்போட இருப்பான் இல்லையா? அவனை பார்த்தா யாருக்கானாலும் பயம் வரும். அவன் வரான். வந்தால் இந்த குழந்தை உட்காந்துருக்கிறத பார்த்த உடனே இது யார் இந்த சின்ன குழந்தை அப்படின்னு அவனுக்கு தோணி அந்த குழந்தைகிட்ட வரான். இது பயப்படலை. அவனை பார்த்தோம், இவன் தான் யமன்னு தெரிஞ்சு விடுறது. நமஸ்காரம் பண்ணுறான். நமஸ்காரம் பண்ணி நான் இன்னார் அப்படின்னு சொல்லிட்டு பிரவரம் சொல்கிறான். இன்னாருடைய புத்திரன், என் பெயர் இது நச்சிகேதர். அப்போ அவர் குழந்தை நீ எத்தனை நாளாக இங்கே இருக்கேன்னு கேட்குறார். நான் இங்கே 3 நாளாக இருக்கேன். எங்கள் அப்பா உன்னை யமனுக்கு கொடுக்குறேன்னார், அதனால நான் வந்துட்டேன். இப்போ அவர் சொல்கிறார், அப்படி ஈஸியாலாம் வந்துட முடியாது, உன்னுடைய டைம் வராமல் நீ எங்கிட்ட வர முடியாதே அப்படின்னு சொல்கிறார். சொல்லிட்டு 3 நாளாக நீ இருக்கியே, உனக்கு ஆகாரம் ஒன்றும் கிடைக்கலையா? இல்லை எனக்கு ஒன்றுமே கிடைக்கல, ஆனால் எனக்கு உங்களை பார்க்கணுங்கிற எண்ணம் தான் இருந்தது, அதனால் வேறு சிந்தனையே எனக்கு இருக்கலை அப்படின்னு சொல்கிறான். அப்போ யமனுடைய மனசு கூட இழகிறது அந்த பையனை பார்த்து. அப்போ அவன் கேட்குறான், நீ 3 நாளாக பட்டி கிடந்த இல்லையா, 3 நாளாக நான் உனக்கு அதிதி பூஜை பண்ணலை இல்லையா? பிரம்மச்சரியத்தோடு இருக்கக்கூடியவன்.
அதனால் நான் 3 வரங்கள் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி 3 வரங்கள் சொல்கிறார். இந்த பையன் சரின்னு சொல்லி கேட்குறான். முதல் வரத்தினால அவன் வந்து என்ன கேட்குறான்னா, எங்கள் அப்பாவுடைய கோபம் தணியணும். அவர் வந்து இந்த மாதிரி உதவாத இதெல்லாம் கொடுத்தார் இல்லையா, அந்த கதை சொல்லியிருக்கானே, அப்பா சொன்னதெல்லாம் அவர்கிட்ட சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி கொடுத்தார் இல்லையா, அந்த நிலைமை இல்லாமல் எங்கள் அப்பா கண்டிஷன் ஷுட் பி பெட்டர். கொடுக்கறதுக்கு அவருக்கு மனசு வரும்படியாக அவரிடம் இருக்க வேண்டும், செல்வம் இருக்கணும், அவருடைய கோபங்கள் தணியணும், என்கிட்ட உள்ள கோபம் தணியணும் அப்படின்னு சொல்கிறேன். அது கிராண்டட். ரெண்டாவதாக ஒன்று கேட்குறேன், அக்னி உபாசனை நான் எப்படி பண்ணணும் சொல்லிக் கொடுங்கோ. அவர் அதை சொல்லிக் கொடுக்குறார், மந்திரங்கள் சொல்லி அதை பாருங்கோ. குருவாக யமனும் சிஷ்யனாக இந்த குழந்தையும் சொல்லி கொடுக்குறார். மூணாவதாக என்ன வரம்னு கேட்குறார். அதுதான் அவருக்கு ஷாக்கிங்காக இருக்குது. அதாவது இந்த மரணத்திற்கு பின்னாடி என்ன நடக்கும், எனக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத எனக்கு சொல்லுங்கோ அப்படின்னு சொல்கிறான். அது வந்து அந்த வித்தியை கற்றுக்கிறதுக்கு தானே எல்லாரும் காத்துட்டுருக்கோம். எத்தனையோ காலங்களாக, எத்தனையோ யுகங்களாக, கல்பங்களாக காத்துட்டு இருக்கக்கூடியது அது. இதை இந்த பையன் கேட்ட உடனே யமனுக்கு ஷாக் ஆகிடுது. அவன் என்ன பண்ணுறான், அதுக்கு ஆன்சர் பண்ணாமைக்கு ஹி இவேட்ஸ் த கொஸ்டின். உனக்கு நிறைய செல்வம் தரேன், உனக்கு அதை கொடுக்குறேன், நீ நினச்ச அதெல்லாம் உனக்கு கிடைக்கும், நீ படிக்காமலேக்கே உனக்கு கல்வியெல்லாம் கிடச்சிடும், அப்படி இப்படிலாம் நத்திங் டூயிங். ஈவன் ஹீ இஸ் பேஷனேட் அபவுட் ஆன்சர், கெட்டிங் தட் ஆன்சர். ஸோ அதனால் இவனுடைய அந்த தீர்மானம், அந்த திருட புக்தியை பார்த்து அவர் வந்து உனக்கு நான் சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லி அதை சொல்கிறார். இந்த ஆன்மாங்கிறது வந்து அது ஒரு என்றும் நிலையாக இருக்கக்கூடியது. இந்த உடம்புங்கிறது வெறும் வஸ்திரம் மாத்திரம்தான். இதிலேருந்து அது கிளம்பி, அது வஸ்திரம் எப்படி ஜீரணமான உடனே நம்ம வந்து அது வீணாக போன உடனே அதை போட்டுட்டு வேறு வஸ்திரம் தரிச்சுக்கிறோமோ, அது மாதிரி இந்த உடம்பு வீணாக போன உடனே நம்ம வந்து அந்த ஆத்மா வந்து வேற ஒரு உடலை தேடி போகும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி கொடுத்து அந்த வித்தியை புறாவும் செல்ஃப்ங்கிறத பற்றி, அந்த என்றைக்கும் சுத்தமாக பியூராக இருக்கக்கூடிய இன்ஃபினிட் தத்துவத்தை பற்றி அவனுக்கு அந்த சின்ன 7 வயசு குழந்தைக்கு அவர் சொல்கிறார். அவன் அதை புரிஞ்சுக்கவும் செய்கிறான். அதுதான் அதில் ஆச்சரியம். புரிஞ்சுண்டு அவன் ஒரு கிளியர் மைண்டோட, எனக்கு இனிமேல் என்ன நடக்கும்னு எனக்கு தெரிஞ்சுடுச்சு இல்லையா, இதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு எனக்கு தெரியும் அப்படிங்கிற ஒரு தீர்மானத்தோடு அவரை வணங்கி அவன் வந்து திரும்பி அப்பா கிட்ட போய் சேர்றான். அப்பாவும் அவனை அன்போடு வரவேற்கிறார். அப்படிங்கிறது இந்த கதையில் நம்ம பார்க்குறோம். தி பெக்யூலியாரிட்டி ஆஃப் தி ஸ்டோரி இஸ் எ யுனீக் குரு அண்ட் எ யுனீக் சிஷ்யன். அண்ட் இந்த சிஷ்யனுடைய ஸ்ரத்தை, அவனுடைய தீர்மானம், தெரிஞ்சுக்கணுங்கிறது என்ன தெரிஞ்சுக்கணுமோ அதுக்காக அவன் வந்து குதிரைக்கு கடிவாளம் போட்ட மாதிரி அதையே நோக்கி செல்லக்கூடிய அந்த தன்மை, இதைத்தான் சுவாமி விவேகானந்தர் சொன்னார். ஸ்ரத்தா என்கிற வார்த்தை, அந்த வார்த்தையை வளர்க்க முடியாது. அதுக்கு ஒரே ஒரு எக்ஸாம்பிள் இந்த பையன் நச்சிகேதஸ் அப்படிங்கிறது. இப்போது ஒரு கதை பார்க்குறோம். அதுவும் இது கிட்டத்தட்ட இதே விஸ்வஜித் யாகத்தை பற்றினது தான். அந்த கதையும் உபநிஷத்தோடு சேரக்கூடியதாக வரதை நம்ம பார்க்க முடியும். ரகுவம்சம்னு கேள்விப்பட்டிருக்கோம். ரகுவம்சத்தை பற்றி காளிதாசன் எழுதியிருக்கான் நிறைய. அவனுடைய மகா காவியம் இருக்குது. ராகவன்கிற பேர் ராமனுக்கு வர காரணமே இந்த ரகுதான். அதாவது இக்ஷ்வாகு வம்சத்தைச் சேர்ந்த, சூரிய வம்சத்தைச் சேர்ந்த ஒரு அரசன் இந்த ரகு. அந்த வம்சத்துக்கே உரிய சில குணங்கள் உண்டு. ரெனன்சியேஷன், தியாக புத்தி, அறிவு, சாஸ்திர ஞானம், அப்புறம் வந்து கொடுக்கறதுக்குள்ள மனசு, தன்னுடைய ப்ராமிஸை கீப் அப் பண்ணுறது, சத்தியத்துக்கு வேண்டி எதுவும் செய்வாவா, தன் உயிரையே கூட கொடுப்பா. இதை பற்றி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இந்த ரகு வந்து இதே விஸ்வஜித்ங்கிற யாகத்தை அவர் பண்ணுறார். அப்படி பண்ணும்போது அவர் பல இடங்களே, அதாவது இந்த வம்சத்துக்கு ஒரு தசரதனோட இதில் கூட வரும், சம்பராசுர யுத்தத்துக்கு தேவர்கள் யுத்தம் பண்ணும்போது அதுக்கு தசரதனை கூப்பிடுறா அப்படின்னு வரும். தேவாசுர யுத்தங்கள்லாம் இவர்கள் பங்கெடுத்துக்கிற வழக்கம் உண்டு. குபேரனுடையோ மற்ற இதோடையோ எல்லாம் யுத்தம் பண்ணினாலும் வெற்றி பெறக்கூடிய ஒரு தகுதி இவாளுக்கு இருந்தது. எல்லா லோகங்களுக்கும் அப்படி ஜஸ்ட் லைக் தட் போயிட்டு வரக்கூடிய சக்தியும் அவளுக்கு. திலீபன் அப்படி போனதை பற்றி நம்ம பார்ப்போம். ரதத்தில் இந்துமதியோடு அவர் வந்து தேவலோகத்துக்கு போகிறாருங்கிறத பற்றி நம்ம பார்த்துருக்கோம். அது மாதிரி இவன் வந்து இந்த ரகு வந்து எல்லா சக்தியும் உடையவன். அவன் இந்த விஸ்வஜித் யாகம் பண்ணுறான். அப்போ அந்த யாகத்தில் வந்து நான் சொன்ன மாதிரி 90% ஆஃப் வாட் எவர் யூ ஹேவ் டு
கிவ் அவே ஆஸ் தானம், சேரிட்டி. அதை இவன் என்ன பண்ணுறான், 100% அவ்வளோ ட்ரெஷரியை காலி பண்ணிடுறான். ட்ரெஷரி அந்த பண்டாரை காலி பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக நத்திங் வித் ஹிம். அந்த கோல்டன் இதெல்லாம் இருக்கும் இல்லையா, சாப்பிட்ற தட்டு, பானைகள் எல்லாமே கொடுத்து விட்றான். ஸோ அப்போ என்ன ஆகிடுது, அரச பதவி இருக்குது. ஏன்னா ராஜ்யம், ராஜா இல்லைன்னாக்க ராஜ்யம் அராஜகம். அதனால் ராஜ்யம் இருக்குது, பதவி இருக்குது, அவனுடைய அரண்மனை இருக்குது, அவனுடைய சேவகர்கள் இருக்கா, படை இருக்குது, எல்லாம் டிஃபென்ஸுக்கு படை வேணுமே, எல்லாம் இருக்குது. ஆனால் இவனுடைய வாழ்க்கை ஒரு ஆசிரம வாழ்க்கையாக மாறுறது. மண் செட்டி, மண்ணாலான தட்டுக்கள், அது எல்லாத்தையும் வச்சுட்டு ஒரு ஆசிரமத்தில் அந்த அரண்மனை பக்கத்துலேயே அவன் ஒரு தியாக வாழ்க்கை வாழ்ந்துட்டான் வித் ஆல் ஹாப்பினஸ். அதை பற்றி அவன் கவலைப்படல. அப்படி இருக்கும்போது ஒரு முனிவர் அவனை பார்க்க வர்றார். அவர் பேர் கௌத்சர் அப்படின்னு பேர். இவர் வந்து நமஸ்காரம் பண்ணுறார். இவர் வந்த முனிவரை கண்ட உடனே மன்னன் எழுந்து அவருக்கு எல்லா மரியாதைகளையும் செய்து அந்த தன்னுடைய மண் தட்டில் பூஜைக்கான சமாச்சாரங்கள், அர்க்கியம் பாத்தியம் எல்லாம் கொடுக்கணும் இல்லையா, அது எல்லாத்தையும் எடுத்துன்னு வந்து அவருக்கு பூஜை பண்ணி அவர் அந்த ஆலமரத்து நிலையில் உட்காத்தி வச்சுட்டு தான் கீழே உட்காந்து அவருக்கு மரியாதைகள் செய்து, தாங்கள் வந்த காரியத்தை சொல்லுங்கோ, நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி. இந்த கௌத்சருங்கிற எதுக்காக வந்திருக்கார் அப்படின்னு சொன்னால், அவருடைய குரு வரதந்து என்கிற முனிவர், அவருக்கு குருதட்சணை கொடுக்கணும். குருதட்சணைன்னா ஏதோ சாதாரண குருதட்சணை இல்லை, 14,000 கோடி பொன் கேட்குறார் அந்த முனிவர். ஸோ இது இவர்கிட்ட கட்டாயமாக கிடையாது இல்லையா. அதனால் அந்த பணத்துக்காக இவர் இங்கே வந்து இந்த செல்வத்துக்கு, ரகு கிட்ட போனால் பணம் கிடைக்கும், செல்வம் கிடைக்கும்னு வந்திருக்கார் பாவம். பட் இப்போ இவர் கையில் இருக்கிற மண்சட்டியும் பானையும் இவர் இருக்கிற நிலைமையை பார்த்துட்டு இவர்கிட்ட போய் எப்படி கேட்குறது. அதனால் அவர் தயக்கத்தோட, இல்லை உங்ககிட்ட கேட்கலை, நான் வெளியில் போய் கேட்டேன். அப்போ அவர் கேட்குறாரு, இல்லை நீங்கள் சொல்லுங்கோ, என்கிட்ட வந்துட்டு வெறும் கையோடு ஒருத்தர் வெளியில் போகக்கூடாது, அதனால நீங்கள் கேளுங்கோ, நீங்கள் என்ன கேட்குறீங்களோ நான் தர பார்க்குறேன், என்னால் ஆனதை நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறேன். அப்போ இவர் தன்னுடைய கதையை சொல்கிறார். இந்த முனிவருடைய சீடன் நான், ஆனால் என்ன, நான் அவர் எல்லாம் முடிஞ்சுட்டு நான் கிளம்பும்போது அவர்கிட்ட நான் வந்து குருதட்சிணை என்ன அப்படின்னு கேட்டேன். அவர் வந்து, நீ வந்து இத்தனை வருஷமாக எனக்கு விஸ்வாசமாக நீ வந்து இருந்திருக்க இல்லையா, நல்ல ஒரு குரு பக்தியோட குரு சேவையை வந்து நீ ஒழுங்காக பண்ணியிருக்க, அதே போகிறோம், உனக்கு குருதட்சணை தரணுங்கிற அவசியம் இல்லை, நீ எனக்கு புரிஞ்ச சேவையே அதுக்கு சரியாக போயிடுது, சரியாக போயிடுவாங்கிறார். இவர் சும்மா இருந்திருக்கணும், விடாமல் இல்லை நான் எதையும் உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு தரத்துக்கு 3 தரம் 4 தரம் கேட்ட உடனே, இந்த பையன் கேட்ட உடனே அந்த வாஜிஸ்ரவசுக்கு கோவம் வந்த மாதிரி அந்த முனிவருக்கு எரிச்சல் வருது, அனாய்டு. அவர் என்ன சொல்கிறார், அப்படியானா எனக்கு போய் 14,000 கோடி பொன் கொண்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்புகிறார். இப்போ இந்த வாக்கு கொடுத்தாச்சு, 14,000 கோடி பொண்ணை தேடிட்டு போகிறார். அப்படியாக்க அவர் ரகு கிட்ட வரார், ரகு கட்டாயம் கொடுப்பாருங்கிறது நினச்சிட்டு வரார். இட் ஸோ ஹேப்பன்ஸ் ரகு இஸ் நவ் இன் அ வேர்ஸ் பொசிஷன் தென் ஈவன் த முனிவர், அந்த மாதிரி இருக்கார். ஸோ இவர் வந்து இந்த கதையை சொல்கிறார். எப்போவுமே ஒருத்தர் வந்து ஒன்று வேணால் பரவாயில்லை, தேவையில்லைன்னு சொன்னால் ஏதோ 2 தடவை சொல்லிட்டு விட்டுவிடணும். சும்மா உபச்சாரம் பண்ணுறேங்கிற பேரில் ஓவராக வாழ்கிட்ட வந்து இந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகிடும்னு சொன்னால், இட் மே ஹேப்பன் தட் யூ கெட் ஃபிக்ஸ்டு. என்ன பண்ணணும் தெரியாது, யூ ஆர் இன் எ ஃபிட் இல்லையா, அந்த மாதிரி ஆகிடும். அப்படி தான் ஆகுது. இப்போ ரகு என்ன சொல்கிறான், நீங்கள் கவலைப்படாதீங்கோ, உங்களுக்குள்ள பொண்ணை நான் கொண்டு வரேன், ஆனால் நீங்கள் 3 நாள் இந்த யாகசாலையில் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, வந்திருக்கேன் இல்லையா, ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, நான் கொண்டு வரேன். இவன் என்ன பிளான் பண்ணுறான்னு சொன்னாக்க, குபேரன் கூட போருக்கு போகிறது, அவங்ககிட்டருந்து 14,000 கோடி பொன் வாங்கிட்டு வருது அப்படின்னு சொல்லி இவன் பிளான் பண்ணிட்டு இவன் வந்து அவரை ரெஸ்ட் எடுத்துக்க சொல்கிறான். அவரும் ஓகேன்னு சொல்லிவிடுறார், அங்கே இருக்கார். அன்னைக்கு ராத்திரி போக மறுநாள் காத்தால் இவன் படைகளோட போனதுக்காக ரதத்தில் ஏற போகிறான். அப்போ ட்ரெஷரியிலேருந்து சேவகர்கள் ஓடியே வரார். ஓடி வந்து அவரை நமஸ்காரம் பண்ணிவிட்டு, அரசே நேற்றுக்கு ராத்திரி பொன் மாறி பெய்திருக்கு, ட்ரெஷரி பூரா அது பூராவும் ரொம்ப கீழெல்லாம் கூட நிறைய பொன் நாணயங்கள் செதறி கிடக்கு அப்படின்னு சொல்கிறா. இவருக்கு ஆச்சரியமாக இருக்கு. போய் பார்க்குறான். பார்த்தா பண்டாரம் பூராவும் நிரம்பி, கீழெல்லாம் கூட தன பண்டாரம் பூராவும் ரொம்பி, கீழெல்லாம் கூட நிறைய காசுகள் செதறி கிடக்கு. இவருக்கு புரிஞ்சு போயிடுறது,
நான் வரேன்னு சொன்னதுனால குபேரன் தானாகவே இந்த உதவியை செய்திருக்கான் அப்படின்னு சொல்லி அந்த முனிவர் அழைச்சி, உங்களுக்கு இந்த அவ்வளோ வேணும்னாலும் நீங்கள் எடுத்துன்னு போங்க அப்படின்னு சொல்கிறார். அந்த முனிவர் வந்து நான் சொன்னேன் இல்லையா, ஆஸ்ரேயசம் அப்பரிகிரகம்ங்கிறத பற்றி நான் சொல்லியிருக்கேன். அளவுக்கு மேலே ஆசைப்படக்கூடியவர் அல்ல அவர். ரகுவுக்கும் அந்த ஆசை கிடையாது. அதனால் அவர் என்ன செய்கிறார், தனக்கு தேவையான அந்த 14,000 பொன், அது 14,000 கோடி பொன், அதை எப்படி அளப்பார்? அதாவது ஒரு பர்டிகல் மரக்கால் மாதிரி ஒன்று இருக்கும் போல் இருக்கு, அதில் இத்தனை மரக்கால் தான் இவ்வளோ கோடிங்கிற மாதிரி கணக்கு வச்சுட்டு அத்தனையும் இவர்கிட்ட வாங்கிட்டு அவர் தன்னுடைய முனிவர்கிட்ட போய் குரு தட்சிணையை கொடுத்து விடுறார். இப்போது நம்ம ரகு கூட்ட நம்ம வரோம். அவன் அதுதான் சொன்னேன், தன்னுடையது அல்ல, எதுவுமே என்னுடையது இல்லை. இந்த உலகத்தில் இருக்கக்கூடியது அனைத்துக்குமே ஒருவனே தலைவன், ஒருவன் முதலாளி, மற்ற எல்லாரும் அவனுடைய தொழிலாளி. இங்கே தொழிலாளி மட்டுமில்லை, வி ஆர் ஒன்லி டெனன்ஸ். இதுதான் ஈஷோபனிஷத் நமக்கு சொல்கிறது. ஈஷோபனிஷத் தீர்மானமாக சொல்கிறது, ஈஷாவாஸ்யம் இதம் சர்வம், இறைவன் உலகம் பூராவும் நிறைந்திருக்கிறான். அது மட்டும் இல்லை, அவன் உடையது, இந்த உலகம் பிரபஞ்சம் பூராமும் அவனுடையது. தேன தியக்தேன புஞ்சிதான் முடியும், அது 4 லைன் ஸ்லோகம். அது கடைசியில் தேன தியக்தேன், அதை தியாகம் செய்து புஞ்சிதான், நீ அனுபவி, பூராவும் அனுபவிச்சுக்கோ, உனக்கு எவ்வளவு வேணுமோ நீ அதிலிருந்து என்ஜாய் பண்ணிக்கலாம். யூ ஹேவ் ஃபுல் ரைட், நான் உனக்கு ஃப்ரீ வில் கொடுத்துருக்கேன், சரியான வழியில் நீ அதை அத்தனை அனுபவிச்சுக்கலாம். ஆனால் ஒன்றை நீ புரிஞ்சுக்கணும், இதில் ஒரு சின்ன பூவினுடைய ஒரு மொட்டை கூட தொடறதுக்கு உனக்கு ரைட் கிடையாது. ஏன்னு சொன்னால் இது எல்லாமே இறைவனுக்குரியது, இறைவனுக்கு மட்டுமே உரியது. ஹீ இஸ் த ஓனர், ஹீ இஸ் த லார்ட், அவனே ஈஸ்வரன், அவனுக்கு மேலே எதுவும் கிடையாது. அவனுடையதாக இருக்கக்கூடியதை நீ அனுபவிச்சுக்கலாம், ஆனால் உனக்கு அனுபோக பாத்தியதை உண்டு. ஆனால் அதை விற்கவோ, சொல்லுவோம் இல்லையா, வில்லில் சொல்லுவாள், விற்கவோ வேறு அடமானம் வைக்கவோ ரைட்டு கிடையாது அப்படின்லாம். அது மாதிரி உனக்கு அதை உன்னுடையது என்று எண்ணிக்கொண்டு நீ எதையும் அனுபவிக்க பார்க்காதே, ஏன்னா அது உனக்கு உரியதல்ல அப்படின்னு சொல்கிறார் இல்லையா. இதை புரிஞ்சுன்றதுனால தான் இந்த அரசனால் அவ்வளவு தூரம் எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டு ரினவுன்ஸ்டு மைண்டோட அதில் ஈடுபட முடியும். கர்மத்தில் ஈடுபடணும், நம்ம செய்ய வேண்டிய ஆக்டிவிட்டீஸ் பூரா அவர் செய்கிறாரே, ஆக்டிவிட்டீஸில் நீங்கள் ஈடுபடுங்கோ. ஆனால் அந்த ஆக்டிவிட்டீஸில் ஈடுபடும் போது இது என்னுடைய செயல் அல்ல, இதை செய்பவன் இறைவன், எனக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த டிவைன் செல்ஃப். நான் அன்றைக்கே சொன்ன மாதிரி SELF, ஆல் கேபிட்டல் லெட்டர்ஸ். அதை அந்த மாதிரியான இருக்கக்கூடிய இறைவனுடையதாக இருக்கக்கூடிய இதில் அந்த இறைவன் தான் என்னை ஆட்டுவிக்கிறான். நீ கொல்லலை அர்ஜுனா, நீ கொல்லலை, கொல்லப்படுபவனும் நீ அல்ல, நீ கொல்லப்படுபவனும் அல்ல, கொல்கிறவனும் நீ அல்ல. இது எல்லாமே என்னுடைய லீலை. நான் ஏற்கனவே இந்த இவாளுக்கெல்லாம் நான் நாள் குறிச்சாச்சு. நீ ஒன்லி வெறும் நிமித்த மாத்திரம், நீ என்னுடைய கையாளாக, என்னுடைய கையும் காலுமாக நீ செயல்படுகிறாருங்கிறத புரிஞ்சுக்கோ. இதை புரிஞ்சுன்னு நீ வேலை கர்மத்துக்கு மட்டும்தான் உனக்கு அதிகாரம். அதனுடைய பலனை எதிர்பார்க்கவோ, அந்த பலனை நீ இது கிடைக்கணும்னு நினைக்கவும் கூடாது. கிடைக்கலவே எப்போ அந்த மாதிரி வரும், கிடைக்கலையேன்னு வருத்தம் எப்போ வரும் அப்படின்னு சொன்னால், என்னுடையது என்கிற எண்ணம் வரும்போது இந்த மமக்காரத்தையும் நான் என்கிற அகங்கார மமகாரத்தை ரெண்டையும் நீ விட்டுட்டு வேலை பார்க்கணும்னு சொல்கிறார் இல்லையா. அதைத்தான் இந்த யஜுர்வேதத்தில் வரக்கூடிய ஈஷாவாஸ்யம் இதம் சர்வம் என்கிற ஈஷாவாசிய உபனிஷத்னு தான் சொல்லுவாத, ஈஷோபனிஷத் அப்படின்னு சொல்கிறது. இதில் நம்ம ஈஷோபனிஷத்தினுடைய அடிப்படை தத்துவத்தை நம்ம இதில் பார்த்துட்டோம் இல்லையா. அடுத்ததாக இன்னொரு உபனிஷத்துக்கு நம்ம போகிறோம், முண்டக உபனிஷத். முண்டகன்னு சொல்கிற வார்த்தை அப்படின்னு சொன்னால் ஷேவிங். முண்டனம் தலை முண்டனம் செய்து கொண்டார்னு சொல்கிறோம் இல்லையா. அப்படின்னு சொன்னால் ஷேவிங். இங்கே முண்டக உபனிஷத் எதை சொல்கிறதுன்னா, இட் ஷேவ்ஸ் ஆஃப் இல்யூஷன்ஸ். உங்களுடைய மாயை என்கிற அந்த ஒரு திரையை அப்படியே கட் பண்ணி விட்டுடுறது. ஸோ யுவர் செல்ஃப் யூ பிகம் ஃபுல்லி நாலெட்ஜபிள். எதை தெரிந்து கொள்ள வேண்டுமோ அதை நீ தெரிந்து கொண்டவனாக ஆகிறாய். அதனால் என்ன ஆகிடுதுன்னா, அந்த தெரிஞ்சுக்கும் போது இந்த சாதாரணமான நம்மை சுற்றியுள்ள லோகாயமான விவகாரங்கள்லேருந்து நீ விடுபட்டு போயிடுற.
அப்படிங்கிறது தான் இந்த உபநிஷத்தினுடைய சாரம். இதில் குருவாக இருக்கக்கூடியவர் அங்கீரஸ் என்கிற முனிவர். இந்த அங்கீரஸை பற்றி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அவர் இந்த குரு சொல்லும்போது குரு பரம்பரை, அதாவது பிரவரம் சொல்லும்போது அது வரும். பாரத்வாஜ கோத்திரத்தை சேர்ந்தவா அதை சொல்லுவான். ஆங்கிரசக பாருஹஸ்பத்திய ப்ரஹஸ்பதி, அடுத்தது பாரத்வாஜர், இந்த வம்சத்தில் வந்தவர் அப்படின்னு சொல்லுவார். அந்த பாரத்வாஜ கோத்திரத்துடைய முதல் முனிவர் இந்த அங்கீரஸ். இவரும் சப்த ரிஷிகளில் ஒருத்தர் தான். அவர் அவருடைய ஸ்பெஷாலிட்டி, அந்த குரூப்பினுடைய ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா ஆயுதங்கள், அதே மாதிரி மிசைல்ஸு, இது ஆயுதங்கள் தயாரிக்கிறது, மிசைல்ஸு அதை எப்படி போடுறது, இந்த மாதிரியான சில விஷயங்கள் இருக்கு இல்லையா. இதில் அவன் அங்கீரஸ் முனைவன் ரொம்ப ஸ்பெஷாலிட்டி. அதைத்தான் பின்னாடி துரோணர் உபயோகப்படுத்திக்கிறத நம்ம பார்க்குறோம். அதனால தான் அவர்கிட்ட அனுப்புகிறார் பீஷ்மர் குழந்தைகளை, பேர குழந்தைகள். ஸோ இந்த அங்கீரஸ் முனிவர்கிட்ட ஒருத்தர் வரார், சௌனகர் என்கிற முனிவர். அவர் நமஸ்காரம் பண்ணிட்டு அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறார். இந்த கேள்வியும் பதிலும் தான் இந்த முண்டகோபனிஷத். 12 வருஷம் என்னவோதான், 12 வருஷத்தில் உலகத்தையே அடக்கினாப்புல ஒரு அவ்வளோ அழகாக இருக்கும் அது கேட்குறதுக்கு. ரொம்ப நன்னா இருக்குது அது கேட்குறதுக்கு. அதனுடைய தாத்பரியத்தை மாத்திரம் நம்ம பார்ப்போம். ஸோ அதில் அவர் என்ன கேட்குறாருன்னா, எந்த நாலேஜ், எதை அறிந்து கொண்டால் நான் எல்லாம் அறிந்தவனாக ஆவேனோ அந்த அறிவை எனக்கு கொடுங்கோ. எந்த அறிவானது எல்லாவற்றுக்கும் மேலானதோ அந்த அறிவை எனக்கு சொல்லித்தாங்கோ அப்படின்னு சொல்கிறார். அப்போ அந்த முனிவர் சொல்கிறார், 2 வகையாக அறிவு என்பது 2 வகையாக பிரிக்கப்படுகிறது. ஒன்று அபராவித்யை, மற்றொன்று பராவித்யை. பராவித்யை அபராவித்யை ஒன்று கொண்டு மேலே கீழே போட்டாலும் அதுதான் அதனுடைய தாத்பரியம், அதுதான். அதாவது பராவித்யை என்பது நீ அறிந்து கொள்ள வேண்டிய ஒன்று. ஆனால் அதை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த அபராவித்யை நீ ஓரளவு கற்றுக்கொள். அபராவித்யை என்பது அதர் தேன் பரா, அதர் தேன் தி சுப்ரீம் நாலேஜ், எவ்ரிதிங், எவ்ரி வேர்ல்ட்லி நாலேஜ் இஸ் அபராவித்யா. இந்த வேர்ல்ட்லி நாலேஜ் எல்லாம் நித்தியமானதில்லை, சாஸ்வதமானதில்லை. சரி, அதுக்காக அது படிக்காமல் இருந்துடலாம்னா அவர் அப்படி சொல்லுவார். அங்கீரஸ் முனிவர் கட்டாயமாக அப்படி சொல்ல மாட்டார், இன்சல்ட் பண்ண மாட்டார். அவர் எதை சொல்கிறார் தெரியுமா? அபராவித்தைன்னு நம்மளை மாதிரி மேத்தமேட்டிக்ஸையும் கெமிஸ்ட்ரியும் ஃபிசிக்ஸையும் சொல்லலை, ஜியாகிரபியை சொல்லலை. 4 வேதங்கள், 6 வேதாங்கங்கள், இதெல்லாம் அபராவித்யன்னு சொல்கிறார் அவர். ஏன்னு சொன்னால் தே ஆர் ஒன்லி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். அதை தான் அவர் சொல்கிறார். 4 வேதங்கள் தெரியும், ருக் யஜுர் சாம அதர்வ வேதங்கள். 6 வேதாங்கங்கள், சிக்ஷை, வியாக்கரணம், கல்பம், நிருத்தம், சந்தஸ், ஜோதிஷம். இந்த 6 வேதத்தினுடைய அங்கங்கள், வேதாங்கங்கள் அப்படின்னு சொல்லுவார். இந்த 6 வேதாங்கங்கள் வேதங்கள். இதை நீ கற்றுக்கலாம். யூ கேன் பி, அதில் ஒன்றை விட்டால் கிடையாதுங்கிற அளவுக்கு அறிவாளியாக இருக்கலாம். ஆனால் இது எதுவுமே உனக்கு உதவாது, கொஞ்சம் கூட செல்வாக்கு கிடையாது. எப்போ உனக்கு இது உதவும்னு சொன்னால், இதை ஒரு சாதாரண படியாக வைத்துக்கொண்டு இதுக்குள்ளே சொல்லப்பட்டிருக்கக்கூடியதான இந்த பராவித்யை நீ எப்போ உணர்ந்துக்கிறையோ அப்போ தான் அதை நீ தெரிஞ்சு கொள்ளும்போது இந்த இந்த சாதாரணமான உலகாயதமான விஷயங்களில் உள்ள அந்த இல்யூஷன், அந்த மாயை, அது தன்னைத்தானே உன்னை விட்டு கழன்று போயிடும். தென் யூ பிகம் ஏ சுப்ரீம்லி நாலேஜபிள் பர்சன். எல்லாவற்றையும் விட உயர்ந்த அறிஞனாக, ஞானவானாக நீ ஆக முடியும். இதுக்கு உதாரணமாக நம்ம நிறைய பேரை சொல்லலாம். இந்த 20th செஞ்சுரியில் இருந்திருக்கா. எனக்கு உங்களுக்கு கடவுளை காட்ட முடியுமா அப்படின்னு, கேன் யூ ஷோ மீ த காட் அப்படின்னு கேட்குறாரு விவேகானந்தர் நரேந்திரன். அதுக்கு அவர் என்ன பதில் சொல்கிறார்? ராமகிருஷ்ணர், நான் காட்டுறேன் அப்படிங்கிறார். காட்டி அவனுக்கு ஸ்பர்ஷ தீட்சை கொடுக்கிறார். அப்போது அவர் எப்பேற்பட்ட ஞானவானாக இருந்தால், நமக்குள்ளே இப்போ இருந்தவர், போன 94வது வருஷம் வரைக்கும் 99வது வருஷம் வரைக்கும் இருந்தவர் காஞ்சி மகா பெரியவா, ரமண மகர்ஷி, இவா எல்லாரும் இன்னைக்கு 20th செஞ்சுரி 21st செஞ்சுரியில் இருக்கக்கூடிய மகான்கள். இவா எல்லாருக்குமே சுப்ரீம் நாலேஜ் இருந்தது. அந்த சுப்ரீம் நாலேஜ் இருந்ததுனால அவளுக்கு இந்த நாலேஜ், உலகாயத விஷயங்கள் அவளுக்கு தெரியாமலாம் இருந்தது, தெரியும். அது மகாபெரிவாளுடைய அருள்வாக்குக்கெல்லாம் கேட்டோன்னா அப்படியே நம்ம பேசுகிறாப்புல இருக்கும், நமக்கு புரியிறாப்புல இருக்கும். அது அவ்வளவு தூரம் நாலேஜ் இருந்தாலும் கூட அதுக்கும் மேலான ஒன்றை வைத்துக்கொண்டு இந்த உலகத்தில் அவளும் வளைய வந்துட்டு தானே இருந்தா.
இல்லையா? அது இன்னைக்கு உள்ளது. இப்போ இவர் கொடுக்குற 2 உதாரணங்களை பார்ப்போம். ஒரு மரம். அந்த மரத்தில் மரம் தான் நம்ம உடம்புன்னு வச்சுப்போம், நம்மன்னு வச்சுப்போம். அந்த மரத்தில் நிறைய சாக்கைகள் இருக்குது. அந்த பிரான்ச்சஸில் மேல் பிரான்ச்சில் ஒரு பேர்டு இருக்குது, கீழே உள்ள பிரான்ச்சில் இன்னொரு பேர்டு இருக்குது. இந்த 2 ஃப்ரெண்ட்ஸ் தான். இந்த கீழே உள்ள பிரான்ச்சில் இருக்கிறது இல்லையா, அது என்ன பண்ணும், போய் இறை தேடின்னு வந்து சாப்பிடும். அப்புறம் இப்படி சும்மா பறந்துட்டு வந்து அதில் உட்காரும். அப்புறம் இப்படி கிச்சு கிச்சு கிச்சுன்னு சத்தம் போடும். அது சும்மாவே இருக்காது, எப்போ பார்த்தாலும் இட் வில் பி ஆக்டிவ். அதுக்கு எப்போதும் ஏதேனும் ஒரு வேலை செய்துட்டே இருக்கக்கூடியது. அதுதான் நம்ம. எப்போதும் மனசுலேருந்தும் மனசா வாச்சா கர்மனாக நம்ம ஏதோ பண்ணிகிட்டே தான் இருக்கோம். மனசாலையும் சும்மா இருக்கிறது இல்லை, வாக்காலையும் சும்மா இருக்கிறது இல்லை, இல்லையா? அந்த மாதிரி நம்ம இருக்கோம் இல்லையா? அதைத்தான் அதில் அவர் அந்த பேர்டுனுடைய உருவகத்தில் காட்டுறார். மேல் பிரான்ச்சில் ஒன்று உட்காந்துருக்கேன், அது சைலண்ட்டாக இது அத்தனையும் பார்த்துட்டு இருக்கு. இட் இஸ் விட்னஸ். அது ஒன்றுலேயும் தலையிடுறதில்லை. எப்படி ஒரு ஜன்னலுக்கு பின்னாடி இருந்து நம்ம பார்க்குறோம், நிறைய கார் போகிறது, நிறைய சைக்கிள் போகிறது, இத்தனை பேர் போகிறா, அந்த கார் போகிறது, இந்த கார், இதை உட்காந்து பார்த்துட்டு இருக்கோம். இதில் இதை நம்ம பார்த்துட்டு இருக்கோமே ஒழிய வி ஆர் விட்னஸிங் ஒன்லி. ஆனால் அதில் நம்ம தலையிடுறோமா, இல்லை நமக்கும் அதுக்கும் ஏதேனும் கனெக்ஷன் இருக்குதுன்னு நம்ம உணர்றோமா? இல்லை, இல்லையா? இந்த ஒரு செக்ளூடடாக இருந்து கொண்டே, எல்லாத்துக்குள்ளேயும் இருந்து கொண்டு, உடம்புக்குள்ளே இருந்து கொண்டே, இதுக்கும் தனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு இருக்கு இல்லையா, அந்த பேர்டு. அதுதான் தெய்வீகமான நம்முடைய தெய்வீக அறிவு, த பியூர் கான்ஷியஸ்னஸ் அல்லது த செல்ஃப், டிவைன் செல்ஃப். அது நமக்குள்ளே இருக்குது. ஒரு கொஞ்ச நாள் ஆனவுடனே இந்த ஓடிண்டே இருக்கிற பறவை என்ன பண்ணுறது, அதுக்கிட்ட வந்து உட்காருது. இப்படி உட்கார்ந்த உடனே அதுக்கு இதனுடைய அந்த ஈர்ப்பு வருகிறது, அந்த ஒரு புல் வருகிறது. அது வந்த உடனே அது தன்னைத்தானே திங்க் பண்ண ஆரம்பிக்கிறது. இது ஒரு வகையான தவம். இதை அது உணர்ந்து கொண்டு அதை தன்னை தானே உயர்த்தி கொள்கிறது இல்லையா? இதைத்தான் இந்த முண்டை. இதன் காரணமாக கர்மங்களுடைய பாதையிலிருந்தும் அந்த பிராரப்த கர்மம் அதிலிருந்தெல்லாம் அது விடுபட்டு விடுறது. இந்த இல்யூசரி வேர்ல்டிலிருந்தும் மாயையிலிருந்தும் ஒன்ஸ் இட் கெட்ஸ் அவே ஃப்ரம் ஆல் தீஸ் திங்ஸ், அது உயர்ந்த நிலையை தன்னைத்தானே அடைந்து கொள்ள முடியும், அடையவும் செய்யும். அதுக்கு தான் இந்த 2 பேர்ட்ஸுடைய ஒரு உதாரணங்களை அவர் ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறார். அடுத்ததாக இப்போ இந்த இதோட ஒட்டி, அதாவது ஒரு நம்ம என்ன புரிஞ்சுட்டோம், இப்போது 2 பேர்ட்ஸ் ரெண்டுமே நமக்குள்ளே இருக்கக்கூடியது. இந்த 2 பேர்ட்ஸு நமக்குள்ளே இருந்தாலும் கூட ஒன்று சைலண்ட்டாக எல்லாத்தையும் பார்த்துட்டுருக்கு, இன்னொன்று இட் இஸ் ஒர்க்கிங் அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த ஒர்க்கிங் பேர்டு சைலண்ட் ஆனால் தான், அதுவும் இதுவும் கூட சேர்ந்து தானும் மௌனமாக இருக்கும்போது தான் அதுக்கு அந்த ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் த கிளியர், த ஒன் அண்ட் ஓன்லி பிரம்மம் கிடைக்கும். அதை இதில் சொல்லி கொடுக்குறார். அடுத்ததாக ஒரு கதை. எஸ் ஜீவாத்மா, ஆமாம், 2 பட்சி இல்லை. அதாவது உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய பரமாத்மா, அதுவே தான் ஜீவாத்மாவும், அதுவே தான் ஜீவாத்மா, அதுவே தான் பரமாத்மாவும் கூட. அது தனித்தனி கிடையாது, ரெண்டும் ஒன்று தான். ஆனால் என்னென்னா அது 2 விதமாக செயல்படுகிறது, அவ்வளவுதான். As long as you don't realize that you are that, இந்த இது இருந்துட்டு இருக்கும், இந்த வித்தியாசம் 2ங்கிற எண்ணம் இருந்துகிட்டே இருக்கும் இல்லையா? இதில் தான் பிரம்மத்தை உணர்கிறவன், பிரம்மவித் பிரம்மைவ பவதி, எவன் ஒருவன் பிரம்மத்தை உணர்கிறானோ அவன் தன்னை விட்டு தான் இல்லை, அப்புறம் அவன் இல்லை அங்கே. அதுதான் அதனுடைய விசேஷம். சரியா? அடுத்ததாக ஒரு சின்ன கதை. ஒரு குரு, அந்த குரு கோதாவரி நதிக்கரையில் அவர் இருக்கார். நிறைய சிஷ்யர்கள் இருக்கார். அந்த சிஷ்யர்களுக்கெல்லாம் அவர் பாடம் நடத்தின்னு இருப்பார். அப்படி இருக்கும்போது ஒரு நாளைக்கு அவள் எல்லாரும் கூப்பிட்டுட்டு அவர் சொல்கிறார், இந்த மாதிரி என்னுடைய பிராரப்த கர்மம் எப்படி இருக்குன்னு சொன்னால், இன்னும் நான் 1-2 ஜென்மம் எடுக்கணும், அண்ட் ஐ ஹாவ் டு சஃபர் லைக் திஸ். அதாவது எனக்கு குஷ்டரோகம் வரும், ஒரு கால் இருக்காது, கால் நொண்டி ஆகிடும், அண்ட் கண்ணு 2 குருடாயிடும். இதோடு நான் 21 வருஷம் சஃபர் பண்ணணும்னு என்னுடைய இதில் இருக்குது.
அதனால நான் வந்து அந்த பிராரப்த கர்மத்தை இன்னும் அடுத்த ஜென்மம் வரைக்கும் கொண்டு போகிறதுக்கு நான் விரும்பலை. அதனால நான் காசியில் போய் இந்த வியாதியை நானே வருத்தி கொள்ள போகிறேன். நானே இந்த கஷ்டங்களை வருத்திண்டு இந்த ஜென்மத்தில் அதை அனுபவித்து தீர்த்துடலாம். ஸோ தட் அடுத்தாப்புல எனக்கு ஜென்மம் இருக்காது இல்லையா அப்படின்னு சொல்லி நான் போகிறேன், காசிக்கு போகிறேன். உங்களில் யாரையும் ஒருத்தர் வந்து, ஏன்னா காலும் இருக்காது கண்ணும், கால் இருந்துட்டா கூட நடந்து ஏதோ கம்பை பிடிச்சிட்டு போகலாம், அதுவும் முடியாது. ரோகம் வேறு, கூட்டத்தில் நடந்தால் அருவருப்ப அடைவார்கள் எல்லாரும். நான் இந்த மாதிரி கஷ்டப்பட போகிறேன், நீங்கள் யாரையும் ஒருத்தர் எனக்கு ஹெல்ப்புக்கு வரணும், எனக்கு அசிஸ்டன்ஸுக்கு வரணும் அப்படின்னு சொல்கிறார். சொன்ன உடனே ஒருத்தரும் முதல்ல வரல. அப்புறம் சாந்தீபகன் என்கிற ஒரு டிசைபிள் நான் வரேன் அப்படின்னு சொல்லி இவர் கூட போகிறார். அவனுக்கு அந்த குரு கிட்ட அப்படி ஒரு பக்தி. குரு என்ன சொன்னாலும் செய்வான், அவர் என்ன கேட்டாரோ அதெல்லாம் செய்வான். அதனால் அவன் என்ன பண்ணான், அங்கே போய் காசியில் இவருக்கு மோர் தேன் 24 hours வச்சுக்கோங்களேன். ஏன்னா பாதி ராத்திரியிலையும் கூட அவருக்கு ஹெல்ப் தேவைப்படும். வியாதியோடு அவஸ்தைப்பட்டுருக்கார். அவரை குளிப்பாட்டுறது, அவருக்கு ஆகாரம் கொடுக்கறது, அவருக்கு அதை செய்கிறது, இது எல்லாத்தையும் விட அவர் வியாதினால் அவஸ்தைப்படும் போது எரிஞ்சு விழ ஆரம்பிக்கிறார். அதையும் தாங்கிக்கணும், அதை முகம் சுளிக்காமல் கேட்டுக்கணும். இது அவ்வளவே அவன் செய்துருக்கான். பக்கத்திலே இருக்கக்கூடிய காசி விஸ்வநாதரை கூட அவர் போய் தரிசனம் பண்ணலை. அவருக்கே தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சுட்டு இருக்கான். இதை பார்த்து காசி விஸ்வநாதருக்கு பாவமாக இருக்குது. அவர் என்ன பண்ணுறார், ஒன் ஃபைன் டே அவர் இவன் முன்னாடி பிரத்யட்சமாகிறார். பிரத்யட்சமாகி கேட்குறார், அப்பா நீ வந்து இவ்வளோ தூரம் குரு பக்தியோட சேவை பண்ணுறியே, நீ ஏதே ஒரு வரம் கேளு, நான் உனக்கு கட்டாயமாக தரேன் அப்படின்னு சொல்கிறான். இவன் வந்து எனக்கு அதை கொடு இதை கொடுன்னு கேட்கல. எங்கள் குரு படுற அவஸ்தை என்னால் தாங்க முடியலை, ரொம்ப கஷ்டப்படுறார். அவருக்கு வந்து இந்த வியாதியிலிருந்தும் இந்த கஷ்டங்கள்லேருந்தும் விடுதலை கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறான். அவர் தந்தேன்னு சொல்லிடுறார். ஆசுதோஷி இல்லையா, அவருக்கே சந்தோஷம் வந்து கொடுத்து விட்றார். அதோடு மட்டும் இல்லை, இந்த 21 வருஷ கணக்கு இருக்கு இல்லையா, அதை அவர் நல்லிஃபை பண்ணிடுறார். ஸோ தட் இவருக்கு பிராரப்த கர்மத்திலேருந்து விடுதலை கிடச்சி விடுறது. இவருக்கு இனிமேல் மோட்சம்தான். கர்மத்திலேருந்து விடுதலை கிடச்சிட்டா மோட்சம் தானே. அது கிடச்சி கொடுத்தோன்னு சொன்னோடனே அவர் கண்ணு வந்த உடனே பழையபடி குருவாக பார்த்து இவனுக்கு ஒரே சந்தோஷம். இவனை வந்து அவர் ரொம்ப வாழ்த்துறார். பாரு, எனக்கு கிடைக்காத விஸ்வநாத தரிசனம் உனக்கு கிடைச்சது, அதுக்கு காரணம் உன்னுடைய குரு பக்தி தான் அப்படின்னு சொல்லி அவனை ஆசீர்வாதம் பண்ணி, உனக்கு எல்லா ஞானமும் கிடைக்கும், எல்லா செல்வமும் பெற்று நீ நன்னா வாழ்வை அப்படின்னு சொல்லி அந்த குருவானவர் அந்த சிஷ்யனுக்கு ஆசீர்வாதம், அதாவது விஸ்வநாதருடைய ஆசீர்வாதமும் கிடைக்கிறது, குருவினுடைய ஆசீர்வாதம் இவனுக்கு கிடைக்கிறத நம்ம பார்க்குறோம். அற்புதமான அழகான கதைகள். இந்த கதை குரு பக்திங்கிறது வந்து எவ்வளோ முக்கியம். அத்தியனம் எல்லாமே தேவைதான், ஆனாலும் கூட குரு பக்தி என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த குரு பக்தியோடு செய்யும்போது ஸ்ரீ ஆதிசங்கரருடைய சரித்திரத்தில் அதே மாதிரி கிரி என்கிற ஒரு சீடன், அவன் வந்து இவா எல்லாரும் ஒன்றா படிச்சுவா தான், பத்மபாதர் எல்லாரும் சனந்தனர் அவள் எல்லாருமே ஒன்றா படிச்சுவா. அதில் ஒருத்தர் தான் இந்த கிரி என்கிறவர். அவர் கொஞ்சம் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்னு வச்சுக்கோங்களேன். அவருக்கான பக்தி, பயங்கர பக்தி. ராஜா தன்னுடைய குருன்னு சொன்னால் அவ்வளோ தூரம் அவருக்கு அன்பு. அவருக்கு எப்போ பார்த்தாலும் குரு வந்து கிரின்னு கூப்பிடனா அப்படியே எப்போ கூப்பிடுவோன்னு காத்துன்னு நிற்பான் அலர்ட்டாக. அந்த அளவுக்கு குருவுக்கு சேவை செய்துன்னு இருப்பான். அவனுக்கு வந்து என்ன ரொம்ப பெரிய புத்திசாலி இல்லை என்கிற காரணத்தினால மற்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவன் கொஞ்சம் இளக்காரன் தான். ஒரு நாள் அவன் வந்து ஆற்றுல வந்து குருவினுடைய அவருடைய ஆடைகளை வந்து அவன் துவைச்சுட்டு இருக்கிற சமயத்தில் அவன் அப்படியே அது பண்ணும்போது இவருக்கு அங்கே உட்காந்துருக்கார், வெயிட் பண்ணியிருக்கார். இவன் ஸ்டூடெண்ட் வரலை, அந்த சிஷ்யனுக்காக காத்துருக்கார் ஆதிசங்கரர். அப்போ மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறான், இவன் வந்து அவன் என்னத்தை புரிஞ்சுட்டு போகிறான், இவனுக்காக வேண்டி இவர் காத்துருக்காரேங்கிற மாதிரி பேசுகிறார். இவருக்கு அது புரியுறது, இவர் காது கேட்க பேசலைனால அவருக்கு தெரியாதானே, புரிஞ்சு விடுறாரு. புரிஞ்சுட்டு இவருக்கு வந்து ஐயோ பாவம் அந்த பையன் இவாழ்கிட்டலாம் இவ்வளோ கஷ்டப்படுறானே அப்படின்னு சொல்லிட்டு ரேகிங் மாதிரி பண்ணுறாளேன்னு சொல்லி இவர் அப்படியே அவன் மேலே தன்னுடைய மனக்கண்ணை திருஷ்டியை செலுத்துகிறார். குருவினுடைய பார்வை அவனுக்கு கிடைக்கிறது. குரு பார்வை கிடைச்சது இல்லையா, அப்புறம் என்ன அவனுக்கு குறைச்சல். அதனால் என்ன ஆகுது, திடீர்னு அவனுடைய மனதில் ஸ்புரிக்கிறது, ஞானம் ஸ்புரிக்கிறது. எது கிடைக்கணுமோ அது அவனுக்கு கிடச்சி விடுது. அதனால் அவன் அப்படியே எல்லாத்தையும் எடுத்துட்டு அழைச்சி பிழிஞ்சு ஓடியே வரான். வந்து அந்த கிளாஸ் நடக்கிற வகுப்பு நடக்கிற கிளாஸ் ரூமில் வந்து அதோடு வந்து அவரை நமஸ்காரம் பண்ணிவிட்டு ஒரு பெரிய அவர் மேலே ஒரு 8 பாட்டுகள்
பாடுறார். தோடகம் என்கிற ஒரு சந்தஸ் அது. அந்த சந்தஸில் அது தோடகாஷ்டகம். இன்றைக்கும் அந்த தோடகம்ங்கிற சந்தஸில் அவர் வந்து அந்த பாட்டஸில் ரசித்ததுனால ஹி வாஸ் கால்டு தோடகாச்சாரியார், ஒன் ஆஃப் தி 4 மெயின் டிசைபிள்ஸ். சனந்தனர் எப்படி பத்மபாதர் ஆனாரோ அது மாதிரி கிரி தோடகாச்சாரியார் ஆனார். அது மாதிரி குரு சேவை, குரு பக்தி இது ரெண்டும் இருந்துடுத்து. அதோடு சேர்ந்து ஸ்ரத்தையம், கற்றுக்க வேண்டிய விஷயத்தில் பாதியில் விடக்கூடாது. அப்புறம் வந்து டிஸ்டர்ப் ஆகக்கூடாது. இதுலேயும் அதில் எல்லாம் வேறு எண்ணத்துல எல்லாமோ கவனம் செல்லக்கூடாது. இதெல்லாம் இல்லாமல் இருந்தால் எதை நினைக்கிறையோ அது ஒரு தவம். நாம் வந்து ஒன்று கற்றுக்கணும்னு நினைக்கிறதும் ஒரு தவம் தான். எதுவானாலும் இப்போது ஐன்ஸ்டீன் வந்து ஒன்று கண்டுபிடிச்சார், E=mc² கண்டுபிடிச்சாருன்னு சொன்னால் ஒரு நாளில் ஒன்றும் அவருக்கு அது கிடச்சி விடல. ஃபார் எ லாங் டைம், இயர்ஸ் டுகெதர் அவர் அதை ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கார். மைண்ட்லேயும் ஒர்க் பண்ணுறார், தன்னுடைய பேப்பர் பேனாலேயும் வச்சுட்டு அவர் அதை முயற்சி பண்ணி ஹி ஃபைண்ட்ஸ் எ ரிலேஷன்ஷிப். ஒரு ரிலேஷன்ஷிப் அவர் கிடைக்கிறது இல்லையா, ஒரு கனெக்ஷன் அவருக்கு கிடைக்கிறது. இதை அவர் பின்னாடி கொண்டு வர்றார். அதே மாதிரி அது சயின்டிஃபிக்காக இருந்தாலும் சரி. ஹேமர் வந்து அணுவை கண்டுபிடிச்சார், அணு சக்தியை கண்டுபிடிச்சார், அணு ஆயுதத்தை கண்டுபிடிச்சார். பின்னாடி அவர் வருத்தப்படுறார், இது ஏன் தான் கண்டுபிடிச்சேனோன்னு வருத்தப்படுறார், அது வேறு விஷயம். ஆனால் அவரும் அதை கண்டுபிடிச்சாருன்னா அதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு அவளுக்கு எவ்வளோ முயற்சி பண்ணியிருக்கணும். ஒவ்வொரு விஷயம் நான் நாட் ஒன்லி இன் ஆன்மீகம், இதுவும் ஒரு வகையான ஆன்மீகம் தான். அப்படி ஏன்னா உன்னை கண்டுபிடிக்கிறதுக்கு, உலகத்துக்கு ஒரு நன்மை செய்யணும், உலகத்துக்கு ஒன்று நம்ம சொல்லணும். நம்மளாத இது கிராவிடேஷனல் புல் கண்டுபிடிக்கிறதுக்கு சும்மா ஆப்பிள் விழுறதை எல்லாரும் பார்த்துருந்தோம். நியூட்டனுக்கு மாத்திரம் அதை பற்றி யோஜனை பண்ண தோணித்து. அதுக்கு முன்னாடி நம்ம கண்டுபிடிச்சிட்டோங்கிறது அது வேறு விஷயம். அது அவருக்கு தெரியாதே, நியூட்டனுக்கு தெரியாதே இல்லையா. அவர் புதுசாக தான் கண்டுபிடிச்சதான் நினச்சிட்டு இருக்கார். நமக்கு இங்கே வேதத்தில் இருந்ததுங்கிறது நமக்கு தான் தெரியும், அவருக்கு தெரியாது. பூமி உருண்டையானதுங்கிறது நமக்கு முன்னாடியே இருந்தது, தெரியுங்கிறது நமக்குத்தான் தெரியும். அவளுக்கு அப்படி தெரியும். they were not aware of what was happening outside their country or their place of living. அப்படி தான் அதை எடுத்துக்கணும். அது மாதிரி இந்த ஒன்னொன்னையும் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு ரொம்ப முக்கியமானது தவம். இந்த தவம்ங்கிறது என்னன்னு சொன்னால் அதை ஆழமாக அதை பற்றி சிந்தனை பண்ணணும், அதுலேயே மூழ்கணும். நான் ஏற்கனவே ஒரு பெரிய ஒரு ப்ராப்ளம் வருது, அதுக்கு சொல்யூஷன் வேணும்னு சொன்னால் அதை பற்றியே நம்ம சின்ன ராப்பகலாக வேறு வேலைகளில் ஈடுபட்டிருக்கும்போது கூட அதையே நினச்சிட்டு இருந்தோம்னு சொன்னால் கட்டாயமாக அதுக்கு பதில் கிடைக்கிறது. வேறு யார் நாமளே அதுக்கு பதில் சொல்லுவோம். இந்த பதில் எங்கேருந்து கிடைக்கிறது? இதுதான் நம்மிடம் இருக்கக்கூடிய அந்த டிவைன் செல்ஃப்ங்கிறது. இப்போ அடுத்ததாக மற்றொரு உபனிஷத், பிரஷ்னோபனிஷத். பிரஷ்னம் என்றாலே கேள்வி. பிரஷ்னோபனிஷத். இதில் வரக்கூடிய முக்கியமான கேரக்டர் யாருன்னு சொன்னால் பிப்பலாதர் என்கிற முனிவர். இவரை பற்றி நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருக்கீங்க. பிப்பலாதர், ஸ்வேதகேது எல்லாம் உபனிஷத்தை பற்றி பேசுகிறதெல்லாம், உபனிஷத் அப்படிங்கிற வார்த்தை வரும்போதெல்லாம் ஸ்வேதகேது, பிப்பலாதர், நச்சிகேதன் இதெல்லாம் அடிக்கடி வரும். அதில் கேள்விப்பட்டிருக்கக்கூடிய இவர் ஒரு காட்டில் தனியாக ஆசிரமத்தில் இருந்துட்டுருக்கார். அவரை தேடிண்டு ஒரு நாள் தன்னுடைய ஒரு ஆலமரத்தடியில் உட்காந்துருக்கும்போது அவரை தேடிண்டு ஒரு 6 பேர் வரா, 6 பிரம்மச்சாரிகள் வரா. வந்து பாவம் எங்கேருந்தோ தூரத்துலேருந்து வரா. வந்து அவரை நமஸ்காரம் பண்ணி அவர்கிட்ட எங்களுக்கு சில சந்தேகங்கள் இருக்குது, அதை நீங்கள் கிளியர் பண்ணணும் அப்படின்னு கேட்குறா. அவள் என்ன நினச்சிட்டு இருக்கா, வந்து கேட்ட உடனே அவர் ஆன்சர் சொல்கிறா, அடுத்த ட்ரெயினை பிடிச்சி ஊருக்கு போயிடலான்னு நினச்சிட்டு இருக்கா. பட் இவருக்கு ஒரு குரு வந்து உனக்கு சொல்லித்தரணும், உனக்கு புரிய வைக்கணும்னு சொன்னால் அவர் அப்படி உடனே அப்படி பாத்திரம் அறிந்து தான் பிட்சையிடுவார்கள். குருமார் வந்து இப்படி எல்லாருக்கும் எல்லாத்தையும் சொல்லிட முடியாது, சொல்லவும் மாட்டா, எப்போதும் சொல்லவும் மாட்டா. யாருக்கு அது சரியானபடி அது பலிக்குமோ அவளுக்கு தான் அதை சொல்லுவாள். அதுக்கும் ஆண்டவனுடைய அருளும் வேணும். God's grace is necessary there also. அது இருந்தால் தான் சரியான குரு சித்திப்பர். அந்த குருவுக்கு உனக்கு உபதேசம் பண்ணணும் என்கிற உன்னுடைய அந்த ஸ்ரத்தையை ஓடி 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 வந்து நீ கேட்குறத பார்த்து அவருக்கு சொல்லித்தரணுங்கிற எண்ணமும் வரும். இது எல்லாமே ஒன்றுக்குள்ள ஒன்றும் கனெக்ஷன். இப்போ இவர்கிட்ட வந்து கேட்டவுடனே இவர் சொல்கிறார், நீங்கள் வந்து நீங்கள் கொஞ்ச நாள் இங்கே இருங்கோ, அப்புறம் நான் உங்களுக்கு சொல்கிறேன், கேள்வி கேளுங்க, இப்போ கேட்க வேண்டாம், டயர்டாக வந்திருக்கேன் இல்லையான்னு விடுறார்.
ஹி இவேட்ஸ். அவள் என்ன பண்ணுறா, அது அந்த ஆசிரமம் ஒரு நதிக்கரையில் இருக்குது. அழகான நதி சலசலான்னு ஓடின்னு இருக்கு. காற்று மரங்கள்லேருந்து அழகான காற்று வீசுறது. தினசரி காலையில் எழுந்து குளித்து அவர்களுடைய டெய்லி ஆராதனைகள்லாம் முடிச்சுண்டு தியானம், தவம், இயற்கையோட ஒன்றிய ஒரு வாழ்க்கை. அந்த ஆசிரமத்தை க்ளீன் பண்ணுறது, குருவுக்கு எதையும் சேவை செய்யணும்னா செய்கிறது, அந்த சூரிய அஸ்தமன நேரத்தில் சந்தியா கால அழகாக பார்த்துட்டு இருக்கிறது, இப்படி இயற்கையை ரசித்து கொண்டு அவள் இருக்கா. இந்த தியானம், தவம் இது எல்லாமா சேர்ந்து ஒரு சரியான ஒரு உணவு முறை, இது எல்லாமாக அவளுடைய மனசை ஒரு மாதிரி அமைதிப்படுத்தி பொறுமையை கிரியேட் பண்ணிடும். பொறுமை விடுறது. ஒரு நாளில் திரும்பி போனோன்னு நினச்சவாளுக்கு வரட்டா, அவர் என்னைக்கு சொல்லித்தராரோ சொல்லித்தரா, இங்கே அமைதியாக இருக்குது, இங்கே இருந்து விடலாம் போல இருக்குங்கிற அளவுக்கு அவர்களுக்கு மனம் அமைதிப்படுகிறது. இந்த கிளியர் மைண்டு நவ் கேன் ரிசீவ் எனிதிங் இல்லையா. கன்ஃபியூஸ்டு மைண்டில் எதை சொன்னாலும் ஏறாது. அதனால் அந்த இவர் இதை கவனிச்சுட்டே இருப்பார் இல்லையா. அவர் கவனிச்சுட்டே இருந்துட்டு ஒரு நாள் சந்தியாகாலம் அவளை கூப்பிட்றாரு. சரி, ஒருத்தராக கேள்வி கேளுங்கோ, என்ன கேள்வி கேட்கணும் அப்படின்னு சொன்னோடனே முதல்ல கபந்தி காத்யாயனர் அப்படின்னு சொல்லி ஒரு ரிஷி, ஒரு முனிவர், அவர் கேட்குற இந்த உலகத்தினுடைய, அதாவது இந்த பிரபஞ்சத்தினுடைய செயல்பாடுகள், அதனுடைய வாட் இஸ் த மோட்டிவேட்டிங் ஃபோர்ஸ், அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் என்னது அப்படின்னு கேட்குறாரு. முனிவர் அந்த பக்கத்தில் அவன் மரத்தடியில் உட்காந்து மரத்தை காட்டுறார். அந்த மரத்தில் காற்றுல இலை லேசாக ஆடின்னு இருக்கு. அதை காட்டிட்டு அவர் சொல்லார், இந்த இலை இங்கே இருக்கு இல்லையா, இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடியது என்ன, இது எதனால் இருக்குது அப்படின்னோடனே அந்த மரம் தான் அதுக்கு ஃபோர்ஸு. சரி, மரம் அதுக்கு ஃபோர்ஸ்னால் மரத்துக்கு எது ஃபோர்ஸ்னு கேட்குறார். அப்போ அவள் சொல்கிறான், மண், வாயு, சூரிய வெளிச்சம், தண்ணீர், இது எல்லாமே அதுக்கு அடியில். அதனால தான் தி ட்ரீ கெட்ஸ் நரிஷ்ட் பிகாஸ் ஆஃப் திஸ் இல்லையா அப்படின்னு அவன் சொல்கிறான். அப்போ அது அந்த ஆன்சர்லேயே அவர் சொல்கிறார். அப்போ இதுலேருந்து உனக்கு புரியலையா, இது எல்லாத்துக்கும் ஆதாரமாக இருக்கக்கூடியது. சரி, சூரிய வெளிச்சத்துக்கு ஆதாரம் எது அப்படின்னு சொன்னால் பிராணன். இந்த பிராணன் என்பது தான் இது எல்லாத்துக்கும் ஆதாரங்கிறது உனக்கு புரியலையா அப்படின்னு கேட்குறார். இப்போ அவனுக்கு புரியுறது, அதாவது the whole world, the activities are being controlled or activated, they are being activated by the பிராணன் அப்படிங்கிறது. அடுத்த சிஷ்யர் பரத்வாஜ் அப்படின்னு ஒருத்தர், அவர் கேட்குறார், சரி உலகத்துக்கு பூராவும் அதை ஆட்டி வைக்கிறதுன்னு சொன்னால் நம்முடைய உடலினுடைய செயல்பாடு இருக்கு இல்லையா, அதை எது கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னு கேட்குறார். அப்போ அவர் சொல்கிறார், பஞ்சபூதங்கள், இதே மாதிரி மண், வாயு, அக்னி இல்லையா, இதெல்லாம் தான் நம்முடைய ஆதாரமாக இருக்கிறது. ஆனால் எல்லாத்துக்கும் ஆதாரம் பிராணன். ஏன்னா இந்த பிராணன் இல்லைன்னா பிராணன் போயிடுத்து. பிராணன் இல்லைன்னா ஒன்றும் ஆக்டிவேட் ஆகாது. இந்த பிராணன் இருந்து மற்றவற்றை ஆக்டிவேட் பண்ண உதவுகிறது அப்படின்னு சொல்கிறார். அதோடு அவர் கொஞ்சம் நிறுத்திட்டு அந்த சைலன்ஸை அவள் ரசிச்சுட்டு இருக்கா. அந்த சலசலங்கிற சத்தத்தை அவள் ரசிச்சுட்டு இருக்கும்போது இயற்கையோடு ஒன்றை விட்டுட்டு அவர் ஒன்று சொல்கிறார். பஞ்சப்பிராணன் அப்படிங்கிறத பற்றி அவர் சொல்லிக் கொடுக்குறார். பஞ்சப்பிராணன் என்பது முக்கியமானது. உடலுடைய ஆக்டிவிட்டிஸ் கேட்ட இல்லையா, அது பஞ்ச பூதங்களால் இயங்கக்கூடியது என்றால், பஞ்ச இந்திரியங்களால் இயங்கக்கூடியதுனாலும் கூட பஞ்ச பிராணன் தான் அதுக்கு ஆதாரமாக இருக்குது அப்படின்னு சொல்லி, இந்த பிராணன், அபானன் இதை நீங்கள் இவ பரிசேஷனம் பண்ணும்போதோ இல்லை நம்ம நேவேத்தியம் பண்ணும்போது அதை சொல்லி தான் நேவேத்தியம் பண்ணுவோம். பிராணாய ஸ்வாஹா, அபானாய ஸ்வாஹா, வியானாய ஸ்வா சொல்கிறோம் இல்லையா, அதுதான் இந்த பஞ்ச பிராணங்கிறது. சரி, இந்த பஞ்ச பிராணன் சொன்னோமே, அதுக்கு பிராணன் எனக்கூடிய பிராணவாயு, ஆக்சிஜன், இதுதான் நம்ம இருக்கிறதுக்கே காரணம். நாம் இருக்கோம் என்கிற உணர்வு, அவேர்னஸ்க்கு காரணம், நம்மை மேல் நோக்கி நடக்க வைக்கிறது, எல்லாமே எல்லா செயல்களுக்கும் செயல்பாடுகளுக்கும் காரணம் இந்த பிராணன் தான், ஆக்சிஜன் அப்படின்னு இவா சயின்ஸில் சொல்கிறார். அடுத்ததாக அபானன் என்கிற அபானவாயு, இது இட் இஸ் டேக்கிங் கேர் ஆஃப் எலிமினேஷன் ஆஃப் அன்னெசரி ஐட்டம்ஸ் ஃப்ரம் தி பாடி. பாடியினுடைய எக்ஸ்கிரேட்டரி சிஸ்டத்தை ஆக்டிவேட் பண்ணுறது இந்த அபானன் தான். அதனால் அது அபானன் என்பது பேர். மூணாவதாக வியானன். வியானன் என்பது சர்க்குலேஷன் ஆஃப் பிளட். பிளட்டு மூலமாக இந்த பிராணனை, ஆக்சிஜனை உடம்பு பூராவுக்கும் கொண்டு போகிறது.
அதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய வாயுவினுடைய பேர் வியானன். வாயுன்னு சொல்லலாம், வியானன் என்பது பஞ்ச பிராணன்களில் ஒன்று அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். அடுத்ததாக உதானன் என்பது இது மனதை அமைதிப்படுத்தக்கூடியது. அண்ட் தி அன்கான்ஷியஸ் சப்கான்ஷியஸில் இருக்கக்கூடிய ஒரு ஹையர் தாட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த நமக்குள்ளே இருந்தோடனே நமக்கு ஆன்சர் சொல்கிறதுன்னு சொன்னேனே, ஏதோ ஒன்று இருக்குது, அது நமக்கு பதில் கொடுக்கறதே. அந்த பதில் கொடுக்கறது நான் இல்லை, எனக்குள்ளே இருக்கக்கூடிய ஏதோ ஒன்று இல்லையா, அந்த உணர்வு, அதாவது ஏதோ ஒன்று நமக்குள்ளே இருக்குங்க என்கிற உணர்வை கொடுப்பது இந்த உதானன் என்கிற வாயு. அடுத்ததாக சமானன், டைஜஷன். நம்முடைய இது சாப்பிடக்கூடிய சாப்பாடெல்லாம் எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் ஜெரிக்க வைத்து நம்மை ஹெல்த்தியாக வைத்திருக்கக்கூடியது இது அப்படின்னு அவர் சொல்லி கொடுக்குறார். ஸோ அதோடு அவர் நிற்காம இது பூராவும் இது அவ்வளவு நீ உனக்குள்ளே இருக்குது. ஆல் தீஸ் கரஸ்பாண்ட் டு தி எக்ஸ்டர்னல் வேர்ல்டு. உனக்குள்ளேயும் இதத்தையும் இருக்குது, பிராணன் இருக்குது, அப்போ இதெல்லாம் இருக்குது, இது அத்தனையும் வெளியிலையும் இருக்குது. த ஹோல் திங், த ஹோல் யூனிவர்ஸ் எப்படின்னு சொன்னால் உனக்கும் இந்த எல்லாத்துக்கும் கனெக்ஷன் இருக்குது. கண்ணுக்கு தெரியாத ஒரு கனெக்ஷன், நம்மளால் அதை கண்டுபிடிக்க முடியாது, பார்க்க முடியாது. ஆனால் உனக்கும் இயற்கைக்கும் உள்ள கனெக்ஷன், இதைத்தான் முக்கியமாக இதில் நான் எடுத்துட்டேன். ஏன்னு சொன்னால் நேச்சரோட ஒன்றி வாழும்போது, அந்த நேச்சரோட இயற்கையோட நம்முடைய இயற்கையும் ஈடுபடும்போது, ஒன்றாகும்போது, ஹார்மனி இருக்கும்போது நமக்கு உடம்புக்கும் சரி மனசுக்கும் சரி ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும். அந்த வாழ்க்கையை தான் இவன் வாழ்ந்திருக்கா. இந்த காட்டில் இருந்தால் மாட்டில் இருந்தான்னு சொல்கிறதுலாம், நாட்டில் இருந்தான்னு சொல்கிறதெல்லாம், எங்கே இருந்தாலும் அவர்கள் இயற்கையை நரிஷ் பண்ணியிருக்கா. அந்த இயற்கையோட ஒன்றி வாழ, இயற்கை எப்போ இரவு வருதோ அப்போ தூங்கணும், எப்போ பகல் வருதோ, எப்போ சூரியன் உதயமாகிறதோ அப்போ எழுந்திருக்கணும். இதெல்லாமே நமக்கு அந்த செயல்பாடுகள் இருக்கு இல்லையா, டெய்லி செயல்பாடுகள் கூட அதோட ஒன்றி இருந்ததுன்னு சொன்னால் ஹெல்த் இஷ்யூஸ் கட்டாயமாக வராது. நேரங்கட்ட நேரத்தில் ஓடிண்டு விளையாடிண்டு எல்லாம் இருந்துட்டு அப்புறம் ஒரு வயசுக்கு மேலே இதை தாங்க முடியாத போகும்போது என்னெல்லாமோ கண்ணில் தட்டுப்படுறது இல்லையா, உடம்பில் தட்டுப்படுறது இல்லையா. இதுக்கு காரணம் இந்த இயற்கையிலேருந்து நாம் விலகி போனது தான். அதை நம்ம உணர்ந்துக்கணும். அந்த உணர்த்தணுங்கிறதுக்காக தான் இந்த உபநிஷத்தையே நான் எடுத்துனேன். இயற்கைக்கும் நமக்கும் உள்ள கனெக்ஷனை இந்த இதில் சொல்லி கொடுக்குறாரு அவர். கான்டாக்ட் என்ன கனெக்ஷன், இதை நம்ம சௌந்தரிய லகரியிலையும் பார்த்துருக்கோம். 360 நாட்கள் எப்படி ரிதுக்களாக பிரிக்கப்படுகிறது, அதே மாதிரியான 360 நரம்புகள் நம்ம உடம்புக்குள்ளே இருந்துட்டு எப்படி அது செயல்படுகிறதுங்கிறத பற்றியும் நம்ம பார்த்தோம். நம்முடைய 6 சக்கரங்கள் எப்படி செயல்படுகிறது, 6 ரிதுக்களோடு எப்படி அது கரஸ்பாண்ட் ஆகுதுங்கிறதையும் நம்ம பார்த்தோம். அதை இப்போ நினைவுபடுத்தினேன். அடுத்ததாக கோசலன் என்கிற கோசலன் என்கிற ஒரு டிசைபிள். அவன் பிராணன் சொல்லலை, அது எங்கேருந்து வருகிறது. ஆன்சர் டிவைன் செல்ஃப். அது பரமாத்மாவிடமிருந்து நமக்காக கொடுக்கப்பட்டது. அது நமக்காகவே அவர் கொடுக்கப்பட்ட ஒன்று இந்த பிராணன் என்கிற ஒன்று. இந்த பிராணன் இஸ் தி சோர்ஸ் ஆஃப் எவ்ரிதிங் தட் இஸ் ஹேப்பனிங் இன் த வேர்ல்ட் அப்படின்னு சொல்கிறார். அடுத்ததாக கார்கயன் என்கிற ஒரு டிசைபிள். அவன் சரி, இந்த ஆத்மா, நம்முடைய ஆத்மாவானது இறந்த பிறகு எங்கே போகிறதுன்னு கேட்குறார். அதுக்கு அவர் சொல்கிறார், ஆத்மா என்பது ஒரு ட்ராவலர். இது இப்போ ட்ரெயினில் போகிறதோ எந்தெந்த ஸ்டேஷன் வருதோ அந்தந்த ஸ்டேஷன், நம்முடைய ஸ்டேஷன் வரும்போது நம்ம இறங்கி போயிடுவோம். அதுக்கப்புறம் அந்த ட்ரெயினுக்கு நமக்கும் கனெக்ஷன் இல்லை. அதே மாதிரி இந்த ஆத்மாவானது உடல் என்கிற இந்த ஸ்டேஷன்லேருந்து எப்போது அதுக்கு ஒரு நிமிஷம் வில்வம் இருக்கு. எப்போது இந்த உடலானது அதுக்கு அழுத்து போகிறதோ இல்லை, இந்த உடலினுடைய செயல்பாடுகள் கொஞ்சம் கொஞ்சமாக மோசமாக ஆரம்பிக்கிறது, அப்போ அந்த உடல்லேருந்து அது கிளம்புறது. ஆனால் இந்த ட்ராவலர் இட்ஸ் வேர் இட் கோஸ், எங்கே போகிறதுன்னு கேட்டானே, எங்கே போகிறதுங்கிறது இட் இஸ் டிசைடட் பை யுவர் ஆக்ஷன்ஸ். உங்களுடைய செயல்பாடுகள், யுவர் ஆக்ஷன்ஸ் ஷேப் யுவர் டெஸ்டினி. இந்த ஆத்மா எங்கே போனோங்கிறது நீங்கள் செய்யக்கூடிய செயல்களில் தான் இருக்குது. நீங்கள் சரியான வாழ்க்கை வாழ்ந்து அமைதியான வாழ்க்கையுடன் தவறுகள் எதுவும் செய்யாமல், பாவம் எதுவும் செய்யாமல், எது தப்போ எது நாட் அலவுடு அது செய்யாமல் இருந்து ஒரு மாதிரி ஒரு ஒழுங்கான வாழ்க்கை வாழ்ந்துருந்தேன்னு சொன்னால் அதுக்கு தகுந்தாப்புல இது ஆத்மாவனுடைய செயல்பாடுகளும் அது அந்த இடத்துக்கு தகுந்தாப்புல போய் சேரும்.
அது ஏன்னா நம்ம அதுவும் கூட தான் மட்டும் போல நிழல் மாதிரி வாசனையும் வரும். அடுத்ததாக சத்தியகாமன். சத்தியகாமன் என்கிற ஒரு டிசைபிள் அவன் கேட்குறான், தியானம் அதனுடைய சக்தி என்ன, அதனுடைய பலன் என்னன்னு கேட்குறான். அதுக்கு அவர் பதில் சொல்கிறார், அது பதிலாக சொல்லாமக்கே ஒரு குடத்துல தண்ணியை, ஒரு பானையில் தண்ணியை காட்டுறார். கிளியர் வாட்டர், நீ பாருங்கிறார். கிளியராக அதில் அவனுடைய ஃபேஸ் தெரியுது. அதை லேசாக ஆட்டி விடுறார். அது புரோக்கன் இமேஜ் தான் தெரியுது. அப்போ இவன் அவர் சொல்கிறார், எப்போ உன்னுடைய மனம் அமைதியாக இருக்கோ அப்போ உனக்கு ரிஃப்ளெக்ஷன் கிளியராக இருக்கும். எதனுடைய ரிஃப்ளெக்ஷன்? ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் த செல்ஃப் கிளியராக இருக்கும். அதனால் உன்னுடைய மனதை அமைதிப்படுத்திக்காமல் நீ ஒன்றும் எதையும் உன்னால் சாதிக்க முடியாது. கன்ஃபியூஸ்டு மைண்ட், மடில்டு மைண்டில் எதையும் உன்னால் புரிஞ்சிக்க முடியாது. அதனால் உன்னுடைய மனதை அமைதிப்படுத்துவதற்கு இந்த தியானம், தவம் இதெல்லாம் உனக்கு உதவும். அதுக்கு தான் அதுதான் தியானத்துடைய பலன் என்கிறார். ஆறாவதாக சுகேஷா என்கிற டிசைபிள். அவன் முன்னாடி உள்ள 5 பேர் கேட்டதுலேயே இவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக எப்படி எல்லாத்துக்கும் அடிப்படை பிராணன் எப்படி எல்லாம் ஒர்க் பண்ணுறது, அது ஆத்மா பிராணன் எங்கேருந்து வருது, இதெல்லாம் அவன் புரிஞ்சுட்டான். இப்போ இவனுடைய கேள்வி என்னதுன்னா, இது அந்த அந்த நீ ரியாலிட்டி, அல்டிமேட் ரியாலிட்டின்னு சொல்கிற, அது எங்கே இருக்குது, அது எது, அது யாருன்னு கேட்குறான். அந்த பிரம்மம் யாரு, அதை அல்டிமேட் அவர் அப்படித்தானே சொல்கிறார். அதுவே எல்லாத்தையும் கிடந்த உண்மை, எல்லாத்தையும் விட மேலானதுன்னு சொல்கிறார் இல்லையா. அது என்னது, யாருன்னு கேட்குறேன். அதுக்கு அவர் பதில் சொல்கிறார், பிரம்மம் சத்தியம் ஜெகத் மித்யா சொல்கிறோம். அந்த பிரம்மம் தான் எல்லாத்துக்கும் அடிப்படையானது. அதுக்கு எல்லாமே பேர், சத்தியம்னு பேர், பரா என்று பெயர், அது மாதிரி அதுக்கு நிறைய பெயர்கள் இருக்குது. அதுக்கு அவர் உதாரணமாக சொல்கிறது, அந்த பானையில் தண்ணி வச்சுருந்தார் இல்லையா, அந்த தண்ணியை தரையில் கொட்டி காட்டுறார். தரைக்குள்ளே அது மண்ணுக்குள்ளே போயிடுறது. அதே பானை தண்ணியை அவர் நதியில் கொண்டு விடுறார். நதி தண்ணீரோட பானை தண்ணீர் சேர்ந்து இப்போ தண்ணீர் மட்டும்தான் இருக்குது, நதி மட்டும்தான் இருக்குது. சரி, இந்த நதி எங்கே போகிறது? நேர போய் ஆகாஷாத் பதித்தம் தோயம் யதா கச்சது சாகரத்தில் போய் விழுறது. அந்த சாகரத்தில் விழுந்தப்புறம் அங்கே நதிங்கிற பேர் இருக்கும், எல்லாமே தண்ணீர் தான். அதுக்கு இப்போ சமுத்திரம்னு பேர் வச்சுருக்கோம் நம்ம இல்லையா. ஸோ தண்ணீராகவே எப்படி ஒரு குடத்து தண்ணீர் ஒரு சமுத்திரம் வரைக்கும் போய் சேருதோ, எப்படி சமுத்திரத்துலேருந்து கிளம்பக்கூடியதான அலைகள் அது திருப்பி அந்த சமுத்திரத்திலேயே விழுது. அந்த அலைகள் என்னது, அந்த தண்ணியினுடைய பாட்டு தானே. ஸோ அது திருப்பி அதுலேயே போய் விடுறது இல்லையா. அது மாதிரி எல்லாமே அதுக்குள்ளே தானே போய் சேருது. இதுதான் ஆத்மாவனுடைய இருப்பிடம், ஆத்மாவனுடைய செயல்பாடு. இதுதான் பரமாத்மா என்கிறத அவர் இந்த 6 சிஷ்யர்களுக்கும் அவர் சொல்லி புரிய வைக்கிறார். அந்த நீருடன் கலந்தப்பட ஆத்மா, அதுக்கு தண்ணிக்கு தனி சொரூபம் இல்லை இல்லையா. அப்போ அதுக்கு சமுத்திரம், அது எவர் லாஸ்டிங், அது எப்போதும் உள்ளது என்பதை அவளுக்கு புரிய வைக்கிறார். உண்மையை தெரிஞ்சு கொள்றதுக்கு எப்போதும் எதையும் நல்லதை மட்டுமே தெரிஞ்சுக்கணும், எல்லாத்துக்கும் மேலான அறிவு நமக்கு வேணும். அப்படிங்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான அறிவு என்ன உண்டோ அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படிங்கிறதுக்காக இந்த உபநிஷதங்கள்லேருந்து கொஞ்சம் கொஞ்சம் நம்ம பார்த்தோம். அஃப்கோர்ஸ் இன்றைக்கி கொஞ்சம் கூட டைம் எடுத்துட்டேன், சாரி ஃபார் தட். ஆனால் இது எல்லாத்தையும் அறியறதுக்கு ரொம்ப முக்கியமான என்னெல்லாம்னா உண்மை, தவம், பிரம்மச்சரியம், அப்புறம் நல்ல குருவை தேடி அவருக்கு சேவை செய்வது, குரு பக்தி, இவை எல்லாம் இருந்து விட்டால் எப்பேற்பட்டவருக்கும் அந்த ஞானம் கைவல்ய ஞானம் கிடைக்கும். அப்படிங்கிறத நம்ம இந்த 6 உபநிஷத்து வரைக்கும் இது வரைக்கும் பார்த்துருக்கோம். இதில் நம்ம ஓரளவு புரிஞ்சுட்டோம் நினைக்கிறேன், புரிஞ்சுக்க முயற்சி பண்ணினோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இனி மேற்கொண்டு உள்ளதை